ஓம் ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரீதடி சுத்தமுத்தோத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம்ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலளாய் மாற்றாருனக்கு வலிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாமந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். முந்தைய பாசுரத்தில் நப்பினை பிராட்டியை எழுப்பினார்கள் ஆட்சியர்கள். அவளும் உணர்ந்து எழுந்து வந்து, தோழியரே, நானும் உங்களில் ஒருத்தியென்றோ, உங்கள் காரியத்துக்காக நானும் சேர்ந்து கண்ணனை எழுப்புகிறேன். வாருங்கள், நாம் எல்லோரும் கூடி கண்ணபிரானை வேண்டிக் கொள்வோம் என்று கூறி அனைவரும் சேர்ந்து கண்ணனின் வீரத்தை ஏத்திச் சொல்லி எழுப்புகின்றனர். இந்த பாசுரத்தில் கறந்த பாலை ஏற்றுக்கொண்ட கலன்களானவை எதிரே பொங்கித் ததும்பி மேலே வழியும்படியாக இடைவிடாமல் பசுக்கள் பாலை சுரக்கின்றன. பெண்களும் பேதைகளும் அணைத்து கொள்ளும்படி நற்குணத்தை உடைய பெரிய பசுக்களை சிறப்பம்சமாக கொண்ட நந்தகோபருக்கு பிள்ளையானவனே, நீ திருப்பள்ளி எழ வேண்டும். அடியாரை காப்பதில் மிகவும் சிரத்தை உடையவனே, பெருமை பொருந்தியவனே, இந்த உலகத்தில் சுடர் விளக்காய் ஒளிமயமாக தோன்றி நின்றவனே, துயில் எழுவாய். எதிரிகள் உன் விஷயத்தில் தங்களுடைய வலிமை அழியப் பெற்று உன் மாளிகை வாசலில் வேறு கதியற்று வந்துள்ளனர். உன் திருவடிகளில் சரணாகதி செய்து கிடக்கின்றனர். அதுபோல் நாங்களும் உன்னை துதித்து உனக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டு உன் திருமாளிகை வாசலில் சேர்ந்துள்ளோம். எங்களுக்கு அருள் புரி என்று ஆட்சியர்கள் வேண்டுகின்றார்கள். ஆட்சியர்கள் தன்னை இந்த அளவுக்கு புகழ்ந்ததை கேட்ட கண்ணன், ஆய்ப்பாடியில் எல்லோர் வீட்டிலும் தான் இப்படிப்பட்ட கறவை செல்வம் நிறைந்துள்ளது, இது நமக்கு ஓர் ஏற்றமா என்று நினைத்து வாய் திறக்காது இருந்தான். அதனால் ஆட்சியர் அடியார் மீது அருள் காட்டுவதில் ஊக்கம் உடையவனே என்று சொன்னார்கள். உலகத்துக்கு வழிகாட்ட பிறந்த ஒளியே என்றார்கள். நீ துயில் எழாதிருந்தால் நீ பிறந்து அதனால் படைத்த செல்வமும் குணமும் எல்லாம் மழுங்கி போய்விடுமே என்று சொன்னார்கள். பின்னர் வணங்காமுடிகளும் உன் அம்புக்கு தோற்று முரட்டுத்தனம் அழிய பெற்று உன் அடியில் கிடப்பது போல் நாங்கள் உன் அன்பு குணத்தால் இழுக்க பெற்று உன்னை வந்தடைந்தோம் என்று சொன்னார்களாம்.